கலஸ்தம்பாடி கிராமத்தில் ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்தம்பாடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ வடபத்ரகாளியம்மனுக்கு பால்குடம் எடுத்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றி வந்தனர். அதன்படி 9ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் வடபத்ரகாளியம்மன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட வேடமணிந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து தீமிதித்து வடபத்ரகாளியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன், சந்தனம், குங்குமம், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து தீமிதித்து வடபத்ரகாளி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். பின்பு ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மனுக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலஸ்தம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கலஸ்தம்பாடி வாழும் எங்கள் நாயகியே அன்னையே ஸ்ரீ வடபத்ரகாளி, பசும்பால் தேனிள நீரில் அபிஷேகம் காண மலர்களால் அலங்காரம் கண்டு மனமகிழ தீபாராதனை கண்டோம் உன் அருள் பெற அருள் பெற. கலஸ்தம்பாடி கிராமம் திருவிழா கோலம், அம்மன் அருளால் ஊரெங்கும் ஆனந்த ஓலம். பால்குடம் ஏந்தி பெண்கள் பக்தி பெருக்கு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தும் சிறப்பு. மலர் அபிஷேகம் காண கண்கோடி வேண்டும் வடபத்ரகாளி அம்மன் அருள் என்று